முடிப்பார். சங்கீதம் 138:8. பிரியமானவர்களே, வசனம் சொல்லுது, ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பாராம். இப்போ நம்ம வாழ்க்கையில தேவைப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையுமே நம்ம பிளான் பண்ணுவோம். இதை நான் செய்யணும், இது இப்படி முடிக்கணும், இந்த காரியம் இவ்வளவு கஷ்டமா இருக்கே, இது பிரியமா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளே யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களோட இன்னைக்கு பேசுகிறார், நான் உனக்காக செய்து முடிக்கிறேன். வசனம் சொல்லுது, இதை செய்வேன் அதை செய்யவில்லை, யாவற்றையும் செய்து முடிப்பேன் அப்படின்னு வேதம் சொல்லுது. தேவன் அவர் அவ்வளவு அதிகாரம் நிறைந்த தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட இல்லாத வல்லமே இல்லை. அவர்கிட்ட அவ்வளவு வல்லமை, அவ்வளவு காரியங்கள் இருக்கு. இது எல்லாவற்றையுமே தேவன் நமக்காக பயன்படுத்துவார். நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கும். அவர் சொல்றார், நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறேன். நம்ம குழம்பி போய் இருக்க தேவையில்லை, நம்ம தடுமாற தேவையில்லை. இந்த காரியம் இவ்வளவு கஷ்டமா இருக்கே, இவ்வளவு பெருசா இருக்கே, இதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன், எப்படி முடிக்க போறேன், இதை நான் செய்யலாமா, இது சரியா வருமா வராதா, இப்படின்னு அநேக குழப்பத்துல இருந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், நான் உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறேன். நீ இதை நினைத்து கலங்காத, இதை நினைச்சு சோர்ந்து போகாது. நம்ம எல்லாவற்றையுமே நம்ம எடுத்துக்கிட்டு ஐயோ இவ்வளவு கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதை பத்தி நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். ஆண்டவர் உங்களுக்கிட்ட இன்னைக்கு பேசுறாரு, உனக்காக எல்லாவற்றையும் நான் அதை செய்து முடிக்கிறேன். நீ சோர்ந்து போகாத, நீ கலங்காத, நீ பள்ளத்தோடு இரு, உற்சாகத்தோடு இரு. இந்த காரியத்தை நான் துவங்குவேன், நான் அழகா முடிப்பேன். உனக்கு அந்த எந்தெந்த நேரத்துல என்னென்ன காரியம் தேவைப்படுகிறதோ அது எல்லாமே உன்னை தேடி வரும்படி செய்வேன். அந்த ஏற்ற காலத்துல எல்லாவற்றையும் நான் அழகா நடத்துவேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. எந்த விஷயத்த வேணா நீங்க துவங்கிட்டு இப்ப நடுவுல தடுமாறி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன், யாவற்றையும் செய்து முடிப்பேன் அப்படி தேவன் சொல்றார். அப்போ இதை செய்வார் அதை செய்வார், எல்லாவற்றையும் தேவன் நமக்காக செய்வார். அவர் தானே நம்ம வழி நடத்துறது, அவர் தானே நம்மோடு பேசுகிறது, நமக்கு பலன் தருறது. நம்ம அவரை தானே நம்பி இருக்கிறோம். நம்மள ஒரு நாளும் தேவன் கைவிடவே மாட்டார். நம்ம ஒரு பொழுதும் மற்றவர்கள் கையில விட்டு கொடுக்க மாட்டார். நம்ம துவங்கின காரியத்துல சரியா முடிக்கும் அளவிற்கும் தேவ உதவி செய்வார். என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டு நிற்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் எடுத்து போடுவார். எந்தெந்த காரியங்கள் பலவீனப்பட்டு இருக்குதோ அந்த பலவீனங்கள் எல்லாம் தேவன் மாற்றுவார். அந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிற வரைக்கும் தேவன் நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்வார். அதுல வெற்றி பெற்று நம்ம முடிக்கணும், அதுவரையும் தேவன் நம்மோடு கூட இருப்பார். நடுவுல நம்மளை விட்டுட்டு போகிற தேவன் கிடையவே கிடையாது. நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம ஜெயம் பெற்றவர்களாக இருக்கணும். எல்லா விஷயத்திலுமே அவனை ஜெயிக்கணும் தான் நம்முடைய தகப்பன் விரும்புகிறார். நம்முடைய தகப்பனுடைய உள்ளம் அப்படிப்பட்டது. நம்ம தோற்று போய் நம்ம சோர்ந்து போய் இருக்கிறத அவர் ஒரு நாளும் விரும்ப மாட்டார். நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஜெயிச்சு கொண்டே இருக்கணும், எல்லாவற்றையும் ஜெயித்தவர்களாக நிற்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிதான் இருந்தார். அவர் இந்த பூமியில இருந்தப்போ எல்லாவற்றையுமே அவர் ஜெயித்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அப்படித்தான் இருக்கணும். துவங்கின காரியத்தை முடிக்கணும், நடுவுல சோர்ந்து போய் இருக்கவே கூடாது. அதே போல தேவன் உங்களுக்கு ஏதாவது வாக்குத்தத்தம் கொடுத்துட்டா அந்த வாக்குத்தத்தத்தையும் பிடித்து கொண்டு இருங்க. தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவரா இருக்கு. ஆண்டவரே, நீர் சொன்னீரே, சூழ்நிலை எல்லாம் அப்படியேதான் இருக்கு, எது ஒன்றுமே மாறின மாதிரி இல்லை, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா, உண்மையாவே நீர் என்னோடு பேசுனீரா அப்படின்னு சந்தேகப்பட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடாதேவனா இருக்கேன். நான் உனக்கு என்ன சொன்னேன், என்ன வாக்கு பண்ணேன், அதெல்லாம் கட்டாயம் நிறைவேற்றுவேன். ஏற்ற காலத்துல உனக்கு ஒரு மழையை பெய்ய பண்ணுவேன். நான் சொன்ன வாக்கு தத்தத்தையும் நீ பிடிச்சு கொண்டிரு, அந்த வாக்கு தத்தமே உன்னை நடத்தும் அப்படின்னு தேவன் சொல்றார். அவன் நம்மை அழைத்த தேவன், கைவிடுகிறது இல்லை. நம்மளை எங்க போய் வைக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல நம்மளை நிறுத்தும் வரைக்கும் சும்மா இருக்கவே மாட்டார். நமக்காக காரியங்களை செய்வார், நமக்காக யுத்தங்கள் செய்வார், நமக்காக மனிதர்களோடு பேசுவார், நமக்காக எல்லாவற்றையுமே செய்வார். தேவைகள் சந்திக்கப்படும். நமக்கு முன்பாக மலை போன்றிருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் தேவன் மாற்றுவார். எல்லாவற்றையும் நமக்காக செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அவர் உங்களோடு இந்த சத்தத்தின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, நான் தனியா போராடணுமே, தனியா செய்யணுமே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, நான் தனியா இந்த காரியத்தை செய்யணுமேன்னு சொல்லிட்டு நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, நீங்க தவித்து கொண்டு இருக்கிறீங்க. தேவன் உங்களோட பேசுகிறார், நான் எல்லாவற்றையும் உனக்காக செய்து முடிப்பேன், யாவற்றையும் உனக்காக செய்து முடிப்பேன். நீ சோர்ந்து போகாத, நீ
கலங்காத. உனக்கு என்னென்ன காரியங்கள் வேணுமோ எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்றேன். நீ என்கிட்ட கேளு. என்ன விசுவாசித்து கொண்டிரு, என்னையே நம்பி கொண்டிருது, நான் செய்வேன் அப்படின்னு தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, பலவீனப்பட்டு இருக்காதீங்க. இந்த வார்த்தையை பிடித்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் நீர் சொன்னீர் அல்லவா, எனக்கு செய்யும் கர்த்தாவே, எனக்கு செய்யும் கர்த்தாவே அப்படின்னு தேவன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களை விசுவாசத்தை தேவன் கிட்ட அறிக்கையிட்டே இருங்க. உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பார். ஒருவேளை தேவனை அறியாத ஜனங்கள் இந்த வார்த்தையை தெரிந்து கேட்டுட்டு கொண்டிருக்கலாம். எனக்கு இயேசுவை பத்தி தெரியாது, எனக்கு கூட செய்வாரா அப்படின்னு நீங்க சந்தேகப்பட்டு இருக்கலாம். யாருக்கா இருந்தாலும் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் செய்வார். இந்த வார்த்தையை எனக்கு தான் அப்படின்ட்டு யார் இந்த வார்த்தையை நம்பி இந்த வார்த்தையை விசுவாசித்து எனக்கும் செய்யுங்க ஆண்டவர் அப்படின்னு கேட்கிறீங்களோ உங்க எல்லாருக்குமே தேவன் செய்வார். தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை இருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயமா கூட இருக்கட்டும், எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருக்கட்டும், யாராலுமே செய்ய முடியாத காரியமா இருக்கட்டும், எது வேணுமானாலும் இருக்கட்டும், தேவன் உங்களுக்காக அதை செய்து முடிப்பார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, வார்த்தையை விசுவாசிங்க. இப்போ தேவன் கிட்ட நம்ம ஜெபிப்போம். உங்க விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. தேவன் நிச்சயம் கட்டாயம் உங்களுக்காக செய்து முடிப்பார். சரி, ஜெபிப்போமா? மகிமையிலே வாசம் செய்யும் என ஆண்டவரே மக்கு நன்றி அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரே, எனக்கு முன்பாக செல்பவரே, இன்றைக்கு எங்களோடு பேசுபவரே அப்பா, சோர்ந்து போன எங்களுக்கு உடைய வார்த்தை தான் ஆறுதலா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. அப்பா, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீராக அப்பா. இந்த காரியத்தை எப்படி செய்வதென்று கலங்கி கொண்டிருக்கிறார்கள் அநேக ஜனங்கள். அவர்கள் இந்த வார்த்தையை விசுவாசித்து உம்மிடம் ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அவர்களோடு பேசுவீராக, அவர்களோடு இடைப்படுவீராக, அவர்களுக்கு என்னென்ன காரியங்கள் தேவைப்படுகிறதோ எல்லாவற்றையும் செய்து முடிப்பீராக அப்பா. அவர்கள் துவங்கின காரியத்தை முடிக்கும் அளவிற்கும் தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தி செல்லுங்க சப்பா. அப்பா, அவர்கள் சோர்ந்து போக கூடாது, அவர்கள் பலவீனப்பட்டு இருக்கக்கூடாது. உடைய உற்சாகத்தின் ஆவி அவர்களுடைய உள்ளத்தை நிறை தருவதாக அப்பா. அவன் விசுவாசிக்கிற ஜனங்களுடைய சத்தத்தை கேட்பீராக. அவர்களுடைய ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. ஜெபத்திற்கெல்லாம் பதில் கொடுங்க ஆண்டவரே. அதெல்லாம் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. உடைய அபிஷேக கரம் அவர்களோடு கூட இருப்பதாக. அவர்களை ஆசீர்வதியும் தேவனே. அறியாத அநேக ஜனங்கள் அப்பா இந்த வீடியோ பார்க்குறாங்க, அவர்களும் கேட்குறாங்க எனக்கும் செய்வாரா என்று. அப்பா, நீர் எல்லோருக்கும் செய்கிற தேவனாயிருக்கு. இந்த வார்த்தையை விசுவாசித்து யாரெல்லாம் உம்மிடம் கேட்கிறார்களோ எல்லோருக்குமே நீர் செய்வீராக. எல்லோருடைய இருதயத்தையுமே நீர் நிறைத்தருள்கிறாக. சகல காரியங்களால் நிறைத்தருளுங்க. உடைய அபிஷேக கரம் இருப்பதாக, உடைய ஆளுகை இருப்பதாக. நீர் எல்லோரும் ஆசீர்வதிங்க. எல்லோரும் உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்புங்க, அபிஷேகிங்க ஆண்டவரே. நீரே கூட இருங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. நீரே ஜெபத்தை கேட்டதற்காகவும் அதை நிறைவேற்றினதற்காகவும் நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபக்கேனும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.